மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் மனுக்களை பெறக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. கோவையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் கூட யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க? மக்களுடன் முதல்வர் திட்டத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன? ஸ்ரீராம், தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவையில் இன்றைக்கு மக்களுடன் முதல்வர் என்கிற தமிழக அரசின் புதிய திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக கோவை ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய அரங்கில் நடைபெறக்கூடிய இந்த விழா என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். பொதுமக்கள் அதிகமாக அணுகும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, ஆதி திராவிட நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகப்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, சமூக நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, கூட்டுறவுத்துறை, மகளிர் மேம்பாட்டுக் கழகம், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, எரிசக்தித்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, சிறு குறு நடுத்தர தொழில்கள் போன்ற அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெறுவதற்கு மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம்கள் நடத்த உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. மக்களிடமிருந்து பெறப்படக்கூடிய மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் அதில் உரிய நடவடிக்கை எடுப்பதுதான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தினுடைய சாராம்சம், நோக்கம். முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் அனைத்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வார்டு மற்றும் கிராம ஊராட்சி அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முகாம்கள் நடத்தப்படுகிறது. முதற்கட்டமாக இன்று முதல், அதாவது 18ஆம் தேதி முதல் வரும் ஜனவரி 6ஆம் தேதி வரை அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் நகர்ப்புறங்களை ஒட்டியுள்ள கிராம ஊராட்சிகளில் 1745 முகாம்கள் நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. இந்த முகாம்கள் புயலால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்கள் நீங்களாக மற்ற மாவட்டங்களில் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த மக்களுடன் முதல்வர் என்கிற தமிழக அரசின் புதிய திட்டத்தை கோவையில் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து பெறக்கூடிய மனுக்களையும் அவர் ஆய்வு செய்து வருகிறார். ஸ்ரீராம், மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். அது தொடர்பான விரிவான தகவல்களுக்கு நன்றி அபினேஷ்.